அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு அனைவருக்குமே விருப்பம் இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, சில சகோதர சகோதரிகள் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு லக்கே இல்லை, எனக்கு லக்கு அடிக்க மாட்டேங்குது, நான் அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறீங்க பாருங்கள். இந்த நம்பரை உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கும் போது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் போல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது முழுவதுமே பீஜ மந்திரங்க. இந்த பீஜ மந்திரத்தை எண்கள் வடிவில் கொடுத்துருக்காங்க, நம்பர் வடிவில் கொடுத்துருக்காங்க. இதை உங்களுடைய பாக்கெட்டில் இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வைக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நம்பவே முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பண வரவை அதிகரித்து கொடுக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் நல்ல இரட்டிப்பான வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரும். இந்த நம்பிக்கையோடு இந்த நம்பரை பார்த்து சொல்லும்போது நீங்கள் நினைத்த காரியமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், தடைகள் இல்லாமல். அந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்தில் வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீப ஒளியில் பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெய்சிலிருக்கிற காட்சியாக தான் இருக்குது. இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட வராகி எண்ணெயுடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக தெரியுது பாருங்கள். நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து வராகி எண்ணெயை நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டே வாங்க. அதே போல் நம்ம சேனலில் ஒரு எந்திரம் கொடுத்துருந்தோம், நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த நம்பரை நீங்கள் எழுதுனா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நம்பர் கொடுத்துருந்தேன். அதை நம்பிக்கையோடு அந்த சகோதரி செஞ்சதின் மூலமாக முதல்ல சின்ன சின்ன வேண்டுதல் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்தது பெரிய வேண்டுதலை நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பெரிய வேண்டுதலே வச்சுருக்காங்க, அதுவே நடந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த நம்பரும், இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இல்லை நடக்கலை அப்படின்ற வார்த்தையே இருக்காது. எது கேட்டாலும் நியாயமான கோரிக்கையை வச்சிங்கன்னா உங்கள் மனதில் நினைத்த காரியமும் நடக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேறு எந்த ஒரு பிஸ்னஸ், அதாவது டீ கடை வச்சுருக்கீங்க, பொட்டி கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, இல்லை வேறு எந்த வேலை பார்த்தாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸை உங்கள் கூட வைக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிக்கும். நீங்கள் நல்ல ஒரு ராசியான பெண்ணாக இல்லைன்னா ஆணாக இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். செய்கிற அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும், வருமானத்தை இரட்டிப்பாக கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் முதல்ல நல்ல நாள், பௌர்ணமி, அமாவாசை, பஞ்சமியில் ஆரம்பிக்கலாம். இன்றைய நாள் வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாள். அதனால் இன்றைய நாளில் கூட இந்த இயந்திரத்தை நீங்கள் ரெடி பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையிலெல்லாம் சிகப்பு சந்தனம்னு இருக்குங்க, அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சந்தனத்தால் எழுதிங்கன்னா இந்த இயந்திரத்துக்கு அதீத பலன் கொடுக்கக்கூடியது. சப்போஸ் அது கிடைக்காதவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா குங்குமப்பூவில் கொஞ்சம் பாலை கலந்து, காய்ச்சாத பாலை கலக்கணும், பசும்பாலை கலந்து. சப்போஸ் பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன பால் இருக்கோ அதை அந்த குங்குமப்பூவில் கலந்து அந்த ஒரு கலவையாலையும் இதை நீங்கள் எழுதலாம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் வேறு வழி இல்லை அப்படின்னா இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வாசமான குங்குமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கெமிக்கலாக இருக்கிற குங்குமத்தை யூஸ் பண்ணாதீங்க. தாழம்பூ குங்குமம் இருந்துச்சுன்னா அந்த குங்குமத்தில் கூட பால் கலந்து அதை ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி அதால் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தனம் இல்லாதவங்க குங்குமப்பூவும் பாலும் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேணால் குங்குமத்தை முயற்சி செய்து பார்க்கலாம். இப்படி அந்த கலவையை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் மாதுளம் குச்சி இருந்தால் அதால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மரக்குச்சியால் தான் யூஸ் பண்ணணும், இதை எழுதணும் நம்ம. அதனால் வேப்பங்குச்சி இருந்தாலும் சரி, இல்லை அரசங்குச்சி, இல்லை மாதுளை குச்சி, இது போல் எந்த மரம், தெய்வீக மரத்தோட குச்சி உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த குச்சால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் இந்த நம்பரை எழுதிக்கோங்க. தப்பாக எழுதிடக்கூடாதுங்க. இதில் எப்படி இருக்கோ பொறுமையாக உட்காந்து பூஜை ரூமில் ஏதாவது ஒரு மேட்டு இல்லைன்னா பலகையில் உட்காந்துட்டு இந்த நம்பரை எழுதுங்க. மனதார
மனதார இதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கும் நீங்கள் இஷ்ட தெய்வமாக நம்ம வணங்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு இயந்திரம் என்னுடைய தேவைக்காக எழுதுகிறேன். இந்த ஒரு இயந்திரத்தை எழுதுவதன் மூலம் எனக்கு வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் வேணும், நான் நினைத்தது நடக்கணும், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த எந்திரத்தை எழுதுங்க. நான் சொன்ன மெத்தடில் எழுதுங்க. இப்படி எழுதிட்டு வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சுட்டு இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு லேமினேஷன் போல் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பட்டியில் இந்த எந்திரத்தை வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உட்காந்துறதுக்கும் பின்னாடியும் இந்த எந்திரத்தை வந்து யார் கண்ணுக்கும் படாமல் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலையுமே இந்த எந்திரத்தை வைக்கலாம். உங்கள் பர்ஸ்லேயுமே வச்சுக்கலாம். 2 ரெடி பண்ணலாம், அதுக்கு மேலே ரெடி பண்ணக்கூடாது. ஒன்று வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம், இன்னொன்று உங்களுடைய பர்ஸில் இல்லைன்னா பேக்கெட்டில் வச்சுக்கலாம். இது போல் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது நிச்சயமாக அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. இதை வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் எழுதணும். இன்றைக்கி பஞ்சமி இருக்கிறதுனால இன்றைக்கி கூட இதை எழுதலாம். இன்றைக்கி எழுத முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் எழுதலாம், திங்கக்கிழமையிலும் எழுதலாம். குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் நீங்கள் இதை எழுதணும். அதே போல் உங்களுடைய பேண்ட்டில் பர்ஸில் வைக்கும்போது நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த பர்ஸில் வைக்கணும். உங்களுடைய ஷர்ட்டு உங்கள் பேண்ட்டு வந்து நீங்கள் அழுக்காக இருக்கும்போது அதில் வைக்கக்கூடாதுங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு மிகவும் முக்கியம் சுத்தம். நான்வெஜ் சாப்பிட்ருக்கும்போது இதை எழுதக்கூடாது, மாதவிடாய் காலத்திலும் எழுதக்கூடாது. இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் போகிறீங்க, இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னும் போது இந்த எந்திரத்தை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தில் இருக்கிற நம்பரை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த எந்திரத்தை திருப்பி உங்களுடைய பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. டெய்லியுமே இந்த நம்பரை பார்த்து கொண்டே இருங்க. பார்த்துட்டு உங்களுடைய பர்ஸ்லேயே இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதே போல் நிறைய எந்திரம் கொடுத்துருக்கேன். நிறைய சகோதரி வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த எந்திரத்தை இன்றைக்கி எழுதுனீங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே எழுதிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை எழுதலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுனீங்கன்னா ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. இன்று பஞ்சமியாக இருக்கிறதுனால இன்று மாலை நேரத்தில் ஒரு 6லேருந்து 8 மணிக்குள்ளே எழுதி வைங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியமும் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் மேலே சக்ஸஸை கொடுத்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.